என் அன்பு வணக்கம். நம்ம தினசரி யூஸ் பண்ணுற ஆயிலில் நமக்கு உடம்புக்கு எது நல்லது, நம்ம பட்ஜெட்டுக்கும் ஏற்றது எது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்துலாமா? ஆயிலில் 2 விதம் இருக்குது. ஒன்று விசிபிள் ஆயில், இன்னொன்று நான் விசிபிள் ஆயில். நம்ம பார்க்க போகிறது விசிபிள் ஆயில். நான் விசிபிள் ஆயில்னால் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ற பொருள்லேயே கொழுப்பு இருக்கும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல, எண்ணெயாக இருக்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 3லேருந்து 5 டீஸ்பூன் ஆயில் தேவைப்படும். ஒரு டீஸ்பூன்றது 5 ml. ஸோ அதாவது 15 mlலேருந்து 25 ml ஒரு மனுஷன் கண்டிப்பாக எண்ணெய் சேர்த்துக்கணும் ஒரு நாளைக்கு. அப்போது நாங்கள் ஒரு குடும்பமாக நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம். அப்போது ஒரு மாதத்துக்கு நாங்கள் எவ்வளோ லிட்டர் எண்ணெய் வாங்கினோம்? தோராயமாக பார்த்தா 2லேருந்து 2.5 லிட்டர் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். அப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையானது 450லேருந்து 750 ml வரைக்கும் ஒரு ஆயில் தேவைப்படலாம். இது அப்படி தான் நம்ம இதை அப்படியே ஒரு மனுஷனுக்கு 450 அப்படின்னு சொல்லிட்டு அப்போது 10 பேர் இருந்தால் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு போகக்கூடாது. நான் 450ன்றது அப்படியே ஆவரேஜ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லணும்? சமையல் நம்ம பண்ணும்போது 4 பேரோ 3 பேரோ ஒன்றா தான் எண்ணெய் ஊற்றி நம்ம சமைக்கவே செய்வோம். அதனால் இப்படி ஆவரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ 4 பேருக்கு 2 லிட்டர் ஆயில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒரு 5 பேர் இருக்காங்க, 6 லிட்டர் இருக்காங்கன்னா கூட 200 ml 300 ml ஆயில் இருந்தால் பர்ஃபெக்டாக இது இருக்கும். எண்ணெய்களில் பல விதமான எண்ணெய்கள் இந்த உலகத்தில் இருக்குது. நம்ம அது எல்லாத்தையும் விட்டுருவோம். நம்ம தினசரி சூப்பர் மார்க்கெட்லேயும் அன்னாச்சி கடையிலையும் பார்க்குற எண்ணெய் என்னென்னு பார்த்துடலாம். ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைன்ட் பாம் ஆயில், கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய், பீனட் ஆயில், கீ, ஆலிவ் ஆயில், இதெல்லாம் நம்ம தினசரி மார்க்கெட்டில் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்குறோம். இந்த எண்ணெயெல்லாம் எது நமக்கு நல்லது, காசுக்கும் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். அதை 3 விதமாக நம்ம பிரித்து பார்த்துடலாம். முதல்ல எண்ணெயோட ஸ்மோக்கிங் பாயிண்ட், அது என்னன்னு பார்த்துடலாம். ரெண்டாவது கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்பு. எல்லா எண்ணெயிலையுமே இந்த கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு இருக்குது. அது எப்படின்றத கண்டுபிடிக்கணுன்ற பார்த்துடலாம். மூணாவது விலை எவ்வளோ தூரம் நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஸ்மோக்கிங் பாயிண்ட்னால் எண்ணெய் நம்ம காய வைக்கும்போது எப்போ உடையுதுன்றது தான் ஸ்மோக்கிங் பாயிண்ட்டு. இது ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு லெவலில் இருக்கும். சிலதுக்கு ரொம்ப குறைச்சனான டெம்பரேச்சர்லேயே அது உடையும், சிலது அதிகமான டெம்பரேச்சரில் அது உடையும். எவ்வளோக்கு அதிகமான டெம்பரேச்சரில் அது உடையுதோ அந்த எண்ணெய் நம்ம சமையலுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதாக இருக்கும். எண்ணெய் உடஞ்சி போச்சுன்னா அது என்ன அர்த்தம்? நம்ம நல்லா காய வைக்கும்போது அந்த எண்ணெய் நல்லா புகை வருது இல்லையா, அந்த இடத்துல எண்ணெய் உடஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்படி வந்துச்சுன்னா நம்ம அந்த எண்ணெயில் டிரான்ஸ்ஃபாஸ்டி ஆசிட்டு, அக்ரோமேட்டு, கிளிசரால், இந்த மாதிரி கெட்ட கொழுப்புகள் அதில் உருவாயிடும். இது கேன்சர், அப்புறம் பெரிய ஹார்ட் டிசீஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் இதுக்கு 350 ஃபாரன்ஹீட் இருக்குது. நல்லெண்ணெய்க்கு 410 ஃபாரன்ஹீட் இருக்குது. கடலெண்ணெய், ரிஃபைன்ட் பாம் ஆயில், ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு 450 ஃபாரன்ஹீட் இருக்குது. கீக்கு 600 டிகிரி ஃபாரன்ஹீட் உண்டு. இந்த பேராமீட்டரில் பார்க்கும்போது கடலெண்ணெய், ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைன்ட் பாம் ஆயில் இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். லைக் அப்பளம் பொரிக்கிறது, வடை பொரிக்கிறதுக்கு இதோட டெம்பரேச்சர் ஏற்றதாக இருக்குது. சமையலுக்கு தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லெண்ணெய், கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா எண்ணெயிலையும் நல்ல கொழுப்பு இருக்குது, கெட்ட கொழுப்பு இருக்குது. அதோட சதவீதம் எவ்வளோன்றதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கொழுப்புனா என்னன்றதையும் பார்த்துடலாம். சேச்சுரேட்டட் ஃபேட்ரி ஆசிட், அதாவது கெட்ட கொழுப்பு, எல்டிஎல்னு சொல்லுவாங்க, இதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ரி ஆசிட், அதாவது எல்டிஎல்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் கெட்ட கொழுப்பு. மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ரி ஆசிட், அதாவது கெட்ட கொழுப்பு, எல்டிஎல்ன்ற கெட்ட கொழுப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ரி ஆசிட் எதில் ஆயிலில் அதிகமாக இருக்கோ அது நம்ம சமையலுக்கு ரொம்ப ஏற்றதும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ரி ஆசிட்டை வெரி குட்னும், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ரி ஆசிட்டை குட்னும், சேச்சுரேட்டட் ஃபேட்ரி ஆசிட்டை வெரி பேட் ஆயில்னும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இதில் நம்ம இப்படி பார்த்துடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் 20% வெரி குட் ஃபேட்டும், 69% குட் ஃபேட்டும், 11% வெரி பேட் ஃபேட்டும் இருக்குது. ரிஃபைன்ட் பாம் ஆயிலில் 38% வெரி குட் ஃபேட்டும், 10% குட் ஃபேட்டும், 52% வெரி பேட் ஃபேட்டும் இருக்குது. இந்த சயின்டிஃபிக் பேராமீட்டர் இந்த டேபிளில் பார்க்கும்போது தேங்காய் எண்ணெயும் கீயும் கெட்ட கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. இந்தியாவின் தலை சிறந்த கார்டியாலஜிஸ்ட் டாக்டர், இருதய டாக்டரான பத்மபூஷன் அவார்டு வாங்கின டாக்டர் BM ஹெக்டே அவங்க இந்த தேங்காய் எண்ணெயும் கீயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லும்போது அது ரொம்ப அபரிவிதமாக சூப்பராக இருக்குது. அவங்களோட வீடியோ கிளிப்பிங்கை நான் இந்த வீடியோலேயே சேர்க்க முடியும், ஆனால் அவங்களோட கண்டென்ட்டை என் சேனலில் போடுறது
கரெக்டாக இருக்காது, அது லீகலாகவும் கரெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் யூடியூப்லேயும் போயிட்டு டாக்டர் பிஎம் ஹெக்டே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கீ அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோகனட் ஆயில் டைப் பண்ணி பாருங்கள். அவங்க எவ்வளோ தூரம் உடம்புக்கு நல்லதுன்றதை அதை சொல்கிறதையும் பார்க்க முடியும். அதே சித்த மருத்துவரான டாக்டர் சிவராமனும் இதை சொல்கிறதையும், இந்த ஆயிலை பற்றி, தேங்காய் எண்ணெயை பற்றி மகத்துவத்தையும் சிறப்பையும் சொல்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த பேராமீட்டரை வச்சு தேங்காய் எண்ணெயும் கீயையும் நம்ம ஒதுக்கி வேண்டான்னு ஒதுக்கிடக்கூடாது. அது கண்டிப்பாக நம்ம சமையலில் இருக்கணும் அப்படின்றத இவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த டாக்டர்கள் சொல்கிறத நம்ம கவனத்தில் நம்ம சமையலில் சேர்த்துக்கணுன்றது தெளிவாக நமக்கு தெரியுது. அடுத்து ரிஃபைண்ட் ஆயில். ரிஃபைண்ட் ஆயில்னால் இதுதான் அதோட பேசிக்கான ப்ராசஸ். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த எண்ணெயை அதிக சூட்டில் கொண்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எந்த ஆயிலை அதை ரிஃபைன் பண்ணுறாங்களோ, சன்ஃப்ளவர் ஆயில்னால் அதுக்குன்னு ஒரு மனம் இருக்கும், அதை எடுத்துருவாங்க. அதுக்குன்னு ஒரு நிறம் இருக்கும், அதையும் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கும்போது செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தால் நல்லா நுரைச்சிக்கிட்டு பொங்கி வரும். ஆன்டி ஃபோமிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இன்னும் பல ரசாயனங்கள்லாம் ஆட் பண்ணி தான் இந்த ரிஃபைன் ஆயில் வருது. ஸோ இதில் இந்த பேராமீட்டர்ஸையும் தாண்டி இதில் நிறைய கெமிக்கல்ஸ், ரிஃபைன்ட் ஆயிலில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். கடைசியாக ஆயிலோட விலையை வச்சு நம்ம எப்படின்னு முடிவுக்கு கொண்டு வரலாம். ரிஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 160 ரூபாலேருந்து 180 ரூபாயும், ரிஃபைன்ட் பாம் ஆயில் 104 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும், கோகனட் ஆயில் வந்து 250 ரூபாலேருந்து 260 ரூபா வரைக்கும், ஜிஞ்சிலி ஆயில் 300 ரூபாலேருந்து 350 ரூபாய் வரைக்கும், அப்புறம் பீனட் ஆயில் கடலெண்ணெய் 280லேருந்து 300 ரூபா வரைக்கும், கீ 1300 ரூபாலேருந்து 1500 ரூபா வரைக்கும், ஆலிவ் ஆயில் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் 1 லிட்ரு இந்த ஆயிலுக்கு நம்ம விற்கிறாங்க. இந்த 3 பேராமீட்டரான ஸ்மோக்கிங் பாயிண்ட்டு, கொள்ள கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, அப்புறம் விலை, இதை எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நம்ம எந்த எண்ணெய் நல்லதுன்னு அப்படின்னு பார்க்கும்போது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய். இந்த பேராமீட்டர் படி தேங்காய் எண்ணெய் நல்லது இல்லை அப்படின்னு வந்தாலும் பெரிய பெரிய டாக்டர்ஸும் சித்தா டாக்டர்ஸும் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுன்றதை நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது மூலயமா நல்ல உடம்புக்கு நல்லதுன்றதை இதையும் நம்ம ஏற்றுக்கணும். அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்துக்கலாம், எது பொரிக்கிறதுக்கு நல்லது, எது சமையலுக்கு நல்லதுன்னு பார்த்துக்கலாம். ஹையஸ்ட்டு அதாவது ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கிற ஆயில் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் கீ இருக்குது. ஆனால் கீ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இல்லை, அதனால் கடலெண்ணெயை நம்ம ஃப்ரை பண்ண முடியும். என்னால் கீக்கும் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா முழுமையாக கீ போட தேவையில்லை. ஒரு 20% வந்து கடலெண்ணெயில் கீ ஆட் பண்ணி பொரிக்கும்போது அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் இன்னுமே ஜாஸ்தி ஆகும். இதில் பொரிக்கிறதுன்னு சொல்லும்போது இன்னொரு வாட்டி எனக்கு விஷயம் ஞாபகம் வருது. ஹையஸ்ட் ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கனால நம்ம திருப்பிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி நம்ம பொரிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை தூக்கி தான் போடணும். நான் தோசைக்கு ஊற்றிக்கிறேங்க, நான் வந்து இது தாளிப்பு போட்டுக்கிறேங்க, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் இஸ் யூஸ்ட் அவ்வளோதான். ஏன்னா திருப்பி பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் அந்த எல்டிஎல் பல விதமான கேன்சர், கெட்ட கொழுப்பு, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான பல விஷயங்கள் அந்த எண்ணெய் உடஞ்சிருச்சுன்னா அந்த ரசாயனங்கள் அதிகமாக அதில் வரும். ஆலிவ் ஆயில் உடம்புக்கு நல்லது தான், ஆனால் அஃபோர்டபுள் வந்து விலை ரொம்ப ஹை, நம்மளால் அஃபோர்டபுளே பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம குக்கிங்க்கும் நம்மளோட ஃப்ளேவர்ஸ்க்கும் நம்மளோட டேஸ்ட்டுக்கும் ஆயிலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆஸ் எ ஷெஃபாக என்னால் 100% அடித்து சொல்ல முடியும், ஆலிவ் ஆயில் நம்ம சமையலுக்கு ஏற்றதே இல்லை. ஸோ இது மூலயமா நம்ம 3 எண்ணெய் நமக்கு சமையலுக்கும் பொரிக்கிறதுக்கும் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. சமையலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக, அது நல்லதாகவே இதை பார்க்கும்போது நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் ரொம்ப திண்ணமாக நம்புகிறேன்.